ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு பால் கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதுசாக குழந்தை பிறந்தவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகப்படுத்துறதுக்காகவும், அதே சமயத்தில் குழந்தைக்கு வயிற்று வலி, கேஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா இந்த கஞ்சி ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது பாலும் அதிகமாக குழந்தைக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் குழந்தைக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே ஆறுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபியை பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி சேர்க்கக்கூடாது. இதில் ஒரு 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பட் 12ங்கிறது கரெக்டாகவே இருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு தான் அரிசி எடுத்தேன். அதனால இதில் 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி வச்சு 6லேருந்து 8 விசில் வைக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் நல்லா குழைவாக வேகும். இந்த கஞ்சி குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். அதனால நம்ம 6லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 8 விசிலுக்கு அப்புறமா சாதம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம மசிச்சு விடுறதுக்காக மத்து யூஸ் பண்ணி நல்லா மசிச்சிடலாம். மசித்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு காய்ச்சின பால் சூடாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் 1 கப் நீங்கள் சேர்க்கும் போதே அந்த கஞ்சி பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான துவையலோ இல்லை சாம்பாரோ தொட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பத்திய சாப்பாடு மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக உள்ளவங்க கூட சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.